ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான ஆசீர்வாதம் தேவனிடம் இருந்தே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா நன்மைகளுக்கும் பின்னால் தேவனுடைய கரம் இருக்கிறது. நம்முடைய திறமை, உழைப்பு, அறிவு ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் பலத்தையும் ஞானத்தையும் தருகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. பிரியமானவர்களே, சிலரிடம் அதிகமான செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலரிடம் அதிகமான செல்வம் இல்லாவிட்டாலும் குடும்பத்தில் அன்பும் தேவனுடைய சமாதானமும் இருக்கும். உண்மையான செல்வம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்துடன் கூடிய வாழ்க்கையே. தேவன் தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அது நம்மை தேவனிடமிருந்து விலக்காமல் தேவனோடு இணைந்து வாழ வழி நடத்தும். நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், செல்வ சிறப்போடு வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமாக அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துடன் வாழ வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். வீட்டில் பணம் இருக்கலாம், அனைத்து வசதிகளும் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லை என்றால் அந்த செல்வம் முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. பிரியமானவர்களே, தினமும் குடும்பமாக தேவனை தேடுவோம், குடும்பமாக ஜெபிப்போம், அவருடைய வார்த்தையை வாசிப்போம், நேர்மையாக வாழுவோம். அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை தமது வழியில் நடத்துவார். ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்தின் உறைவிடமான கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை முதலில் வைத்தால் அவர் நமக்கு தேவையானதை தந்து தமது நேரத்தில் அருள் செய்வார். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவுமான பரலோக பிதாவே, உலகம் தரும் செல்வத்தை விட உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்பி வாழ கிருபை தந்தருளுங்க. அப்பா, எங்கள் குடும்பத்தையும் வேலைகளையும் பிள்ளைகளையும் எங்கள் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உமது சமாதானம் எப்போதும் நிலைந்திருக்கட்டும். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை விட்டு விலகாத விசுவாசத்தோடு வாழ்க்கை வாழ உமது கிருபை தந்தருளுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பத்தின் மீதும் உமது ஆசீர்வாதத்தையும் ஒளிந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவர் வீடுகளிலும் தேவ சமாதானம், தெய்வீக அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிறைவாய் பெருகச் செய்து கணவன் மனைவி உறவை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழவும் பிள்ளைகளுக்கு ஞானம் நல்ல எதிர்காலத்தையும் தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதார தேவைகளை ஆசீர்வதித்தரலும். அவர்கள் அனுதின தேவைகளை சரியான நேரத்தில் தந்தரலி கடனில்லாத வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உழைப்பின் பலனை அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது பாதுகாப்பு எங்களோடு இருந்து எல்லா ஆபத்துகளிலிருந்து தீமைகளிலிருந்து எங்களை காத்தரலவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறந்து உமது சித்தத்தின்படி புதிய வாசல்களை திறந்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் உமது முகத்தை பிரகாசிக்க செய்து உமது சமாதானத்தையும் கிருபையையும் தினமும் அனுபவிக்க செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு சமாதானத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனையும் தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, பற்பல வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி நோயிலிருந்து விடுதலை தந்தரலி பூர்ண ஆயுசுடன் அவர்கள் வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மனது விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளின் படிப்பு, வேலை, திருமணம் மற்றும் எதிர்காலத்தை உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல மனிதர்களாகவும் உமக்கு பிரியமானவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் வாழ வழிநடத்தியல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமாதானத்தால், தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையாக சுதந்திரிக்கப்படவும் சகல தீமைக்கும் தீங்குக்கும் மூடப்பழக்கத்துக்கும் மக்கள் விலக்கி காக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் தடையாக இருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.